தாழ்த்தினவர்களாக என்ற வண்ணமாக ஒரு விசை அவரை நோக்கி பார்ப்போமா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நல்ல பிதாவே, இப்பொழுது உம்முடைய வேத வாக்கியத்தை கொண்டு என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காருவோம். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் தேவனுடைய ஒப்பற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நம்முடைய அத்திச்சாதனம் நமக்கு கொடுத்திருக்கின்றதான தலைப்பு சிலுவையும் சீஷத்துவமும் என்றதான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The cross and the discipleship என்று சொல்லி நம்ம தியானிக்கும்படியாக இருக்கின்றோம். இன்றைக்குரிய திருவசன பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நம்மை நாமே கேட்டு பார்த்து கொள்வோம். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? இந்த பிரசங்கத்தினுடைய கடைசியில் நம்மை நாம் இந்த கேள்வி ஒன்றை நாம் கேட்டு பார்த்து கொள்வோம். பொதுவாக கிறிஸ்தவத்தில் there are 3 types of Christians என்று கூட சொல்லலாம். என்ன? முதலாவதான ஒரு டைப் என்ன? பக்த கோடிகளாக காணப்படுபவர்கள். யாரு சொல்லுங்களேன்? பக்த கோடிகளாக காணப்படுபவர்கள். இரண்டாவது டைப் என்ன? விசுவாசிகளாக காணப்படுபவர்கள். மூன்றாவது டைப் என்ன? சீஷர்களாக காணப்படுபவர்கள். இந்த முதல் டைப் பக்த கோடிகளாக காணப்படுகிறவர்கள், அவர்கள் திருச்சபையினுடைய மந்தையில் அங்கத்தினர்கள் தான். எந்த சூழ்நிலைகளிலேயும் தங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும் என்ற மாத்திரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அதற்காக மாத்திரம் கடவுளை தேடுகின்றதான ஜனங்கள். எந்த சூழ்நிலையும் இயேசுவை நாம் எடுத்துக் கொள்வோம் என்றால், அவரை பின்பற்றினதான அநேக மக்கள்ல நிறைய பேர் எதுக்கு தான் போறாங்க? இயேசுவை சொல்கிறார், இவங்க எல்லாரும் எதுக்கு தான் வராங்க? சாப்பாட்டுக்காண்டி தான் வராங்க, வேற எதுக்குமே வரல. இவங்க வர்றதெல்லாம் ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு தான் வராங்க. கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் சொல்லுங்களேன்? உங்களுக்கு பைபிள் வாசிச்சிருப்பீங்க, தெரியும் இல்லையா? ஆமா. அப்போ அநேக மக்கள் சடங்காச்சாரங்களை பண்டிகை கிறிஸ்தவர்களாக, இன்னும் சொல்லப்போனா வருத்தப்பட வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இல்லையா பங்கு பெறுகிறவர்கள், கோஷமிடுகின்றவர்களாக இருப்பாங்க. இவர்களை கொண்டு ஆண்டவருக்கு எந்த பயனும் இல்லை. இவர்களுடைய வாழ்க்கையானது நித்திய ஜீவனுக்கு செல்ல போகிறதும் இல்லை. அப்போ வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லப்போனா மொத்த கிறிஸ்தவத்தில் காரியத்தில் ஒரு 20% இந்த பக்த கோடிகளாக வாழ்கிறவர்கள் தான். வலி அருகே இவர்கள் யார்? விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிவிடலாம். செகண்ட் டைப், இரண்டாவது வகையான கோஷ்டிகள் யாரு? விசுவாச கூட்டத்தார். இந்த விசுவாச கூட்டத்தார் என்ன? யாரு? இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள்,
திருச்சபையின் காரியங்களிலே பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள், இப்படிப்பட்டதான மக்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்புகள் இருக்கும், திருச்சபைக்கு வருகிறதான காரியங்கள் இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு விசுவாசிப்பவர்களாக உண்டு. ஆனால் இயேசு சொன்ன பிரகாரமாக அநேகர் இதில் வாழாதவர்கள். அநேகருடைய வாழ்க்கையில they don't apply in their life என்று சொல்லலாம். உங்க வாழ்க்கையில அதை என்ன செய்யல, அபியாசப்படுத்துவதான காரியம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையின் காரியம் என்ன? இம்மைக்கான விசுவாசத்திற்காக கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே உறுதியாக நான் காணப்பட வேண்டும், நான் அன்பு கூறுகிறேன், பாடல் பாடுவாங்க. பட் there is no love. உண்மையான கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற அந்த அன்பின் அனுபவம் இந்த கூட்டத்தில் அநேகமாக காணப்படுகிறது இல்லை. இவங்க உலக அளவில் கிறிஸ்தவர்கள் என்றதான போர்வையில் 75% கடந்து போயிருந்தாங்க. இவர்கள் யார்? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றவர்களாக இருப்பவர். இப்போ டோட்டலாக எத்தனை % போயிட்டு? 95%. ஆமாம், போயிட்டு இன்னும் இருக்கிற ஒரு 5% மக்கள். இன்னும் இந்த சொல்லப்போனால் இந்த விசுவாச கூட்டத்தாரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நான் பரலோகத்துக்கு நான் போயிடுவேங்கிறதான நிச்சயத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இருப்பாங்க. பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதும் கூட்டிட்டு போகாதும் யார் கையில தான் இருக்குது? ஆமா, அப்பா கையில தான் இருக்குது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, இல்லையா? ஆமா. ஆக இவங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள்ல இடரல் அடைகின்றதான சூழ்நிலையாக தங்களுடைய வாழ்க்கையில அந்த திருச்சபையின் பக்தி வைராக்கியத்தின் காரியத்திற்காக பாடுபடுவார்கள். ஆனால் தேவனுக்காக பாடுபடுகின்றதான அனுபவம் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில எந்த கனிகளையும் எதிர்பார்க்க முடியாது. இது நாம் அல்ல, கடவுள் எதிர்பார்க்க முடியாது என்பதைத்தான் நாம் இரண்டாம் கூட்டத்தாரை பார்க்கலாம். மூன்றாவது கூட்டத்தார் உண்டு. they were the 5% people என்று சொல்லலாம். அவர்கள் யார்? அவங்கள தான் திருமறையிலே இந்த நாளை நம்ம வாசித்ததான பகுதியிலே சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கிறது. இந்த சீஷர்கள் என்றால் யாரு? ஒன் who follow Christ, இல்லையா? யாதொருவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக. சீஷன் என்றதான இந்த வார்த்தையினுடைய லத்தீன் வார்த்தை. இந்த லத்தீன் வார்த்தையினுடைய காரியங்களை நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பார்ப்பீங்கன்னா, ஒன்று he was a learner, கற்றுக்கொள்பவன். இரண்டாவதாக பின்பற்றுபவனாக இருப்பவன் என்பதாக நாம் சொல்லலாம். அப்போ இந்த சீஷர்களாக காணப்படுகிறதான நபர்கள் இயேசுவை கடைசி வரைக்கும் பின்பற்றுகின்றவர்களாக காணப்படுகிறவர்கள். இவர்கள் யார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான அருமையான திருச்சபையின் பிள்ளைகள். இவருடைய வாழ்க்கையிலே உலகம் என்பது ஒன்றுமில்லை. இவர்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துதான் மையமாக கொண்டவர்களாக வாழ தங்களை ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணிக்கின்றதான கூட்டத்தாராக இருப்பவர்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 31ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். யாரை பார்த்து சொல்றாரு? விசுவாச கூட்டம். இந்த கூட்டத்தார் நிலைச்சிருந்தாங்கன்னா இவங்க யாரா இருப்பாங்க? மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அப்போ நிலைச்சிருக்கலைன்னா விசுவாச கூட்டத்தார் தான், நிலைச்சிருக்கலைன்னா சீஷர்களாக இருக்க முடியாது. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா என்ன செய்கிறார்? மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அப்போ சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? ஃப்ரூட் பியரிங் லைஃப், கனியுள்ள ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கின்றவர்களாக அவருடைய வாழ்க்கையானது காணப்படுகின்றதாக காணப்படும். லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாதொருவன், லூக்கா 14:26, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு யாரா இருக்க மாட்டாங்க? சீஷனாக இருக்க மாட்டார்கள். 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிலைத்திருக்கிறதான அனுபவம் அவசியம். கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் இந்த உலகத்தின் காரியங்கள்ல எல்லாவற்றையும் வெறுத்து விடுவது அவசியம். வெறுத்து விடுவதுனா என்னது?
ஒருவேளை சன்னியாசியை போல எனக்கு எல்லாம் முற்று முனிந்த என்ன சொல்லுவாங்க, முனிவர் என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி திறந்து விட்டதான நிலைமையில் அலைவதா? இல்லை. இந்த உலகத்துல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எது வரைக்கும்? அன்டில் மை டெத். என் மரணம் எனக்கு நேரிடுகிற வரைக்கும் நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த உலகத்துல இருந்தாலும் இவைகள் நம்ம பார்க்கிறோமே, தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், இவர்கள் எவருமே என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. ஐ ஹாவ் டு forsake them. அவங்களை நான் வெறுத்து விட வேண்டும். அவங்களுடைய சமூகத்தை நான் வெறுத்து விடுகிறேன்னா என்ன? நான் அப்படி அன்பு காண்பிப்பாமல் இருப்பது அல்ல, அவங்களை புறக்கணித்து தள்ளுவது அல்ல. இயேசுவை நான் இவங்களை எல்லாரும் பார்க்கலாம் நான் முதன்மையாக நான் பார்க்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை நான் வைக்கின்றதான இடத்துல எப்படி இந்த காரியம் முடியும்? கலாத்தியர்ல நம்ம வாசித்தோமே 2:20, அந்த மனுஷன் தன்னை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதான அனுபவம் இருந்தால் மாத்திரம் அவனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் வெறுத்து விட முடியும். இதை சொல்லுகின்ற பொழுது இயேசுவானவர் மார்க்கு சுவிசேஷத்துல நிலங்களையாவது தன் ஜீவனையாவது தன்னையும் கூட அவர் சொல்லுகின்றார், சுட்டி காண்பிக்கிறார், வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டவன் தான் இயேசுவுக்கு யாராக இருக்க முடியும்? சீஷனாக இருக்க முடியும். அதே போல நம்ம திருமறையை வாசிக்கிறோம், அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டுனா இயேசுவானவர் பார சிலுவை என்ன செஞ்சார்? சுமந்துட்டு போனார். அது மாதிரி நம்ம சுமக்கணுமா? இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க அவங்க அணிந்திருக்கிற சிலுவை பெருசாயிட்டே போகும். என்ன, ஆரம்பத்தில் சின்ன ஒரு 1 பவுன் 2 பவுன் சிலுவையா இருந்திருக்கும். அது இருக்க 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 என்ன ஆயிரும்? ஆமா, பெருசாயிட்டே போகும். பெரிய சிலுவை அணிந்திருக்கிறதுல அது ஒரு சந்தோஷம். பெரிய நீல செயின் போட்டு நாங்கள் சிலுவை அணிந்திருக்கோம். அப்படிதானா? அதுவும் அல்ல. அப்போ சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நான் செல்கிறேன் என்றால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பாடுகளின் காரியங்களை திருமறையில் இயேசு சொல்லவில்லை. இயேசு நிமித்தமாக உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பாடுகளை அனுபவித்து கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்திற்காக வாழ நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள்னால் you will called as a disciple, இயேசுவினுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். 33ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அதே லூக்கா 14:33 சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம், எதெல்லாம் எனக்கு நான் ஒதுக்கி இருக்கிறேனோ, எதெல்லாம் என் வாழ்க்கைக்கு ப்ராஃபிட்டபிள் என்று சொல்லி நான் ஒதுக்கி இருக்கிறேனோ, அவர் சொல்றாரு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இப்ப மக்களுக்கு கேள்வி எழும்பும், எப்படியா சீஷனாக உலகத்துல வாழ முடியும்? சீஷனா வாழணும்னா அவர் சொல்ற இந்த கிரைட்டீரியாவை பார்க்கும் பொழுது ரொம்ப கொஞ்சம் கடினமா இருக்குதே, கஷ்டமான சூழ்நிலையா இருக்குதே. எப்படி மனுஷனால முடியும்? நீங்க திருமறை வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த கற்பனையுமே நம்மால முடியாததான காரியம் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கவே இல்லை. நம்மால எல்லாம் முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில மனுஷனாக நமக்கு முன்பதாக இருந்துதான் வாழ்ந்து காண்பித்ததான ஆண்டவராக இருக்கிறார். நான் என் சிலுவையை சுமக்கணுமா? ஆண்டவர் தெளிவா சொல்லாரு, பை டினைங் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே வெறுத்து விடுகின்றதான அனுபவத்தின் சூழலை உங்களை நீங்களே முழுவதுமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இப்போ நான் ஆராய்ஞ்சு பார்த்து எனக்குன்னு லாபமான காரியங்கள்னு ஒரு லிஸ்ட் போடுங்க, எனக்குன்னு நஷ்டமன்ற காரியங்களும் ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா லாபம் தான் அதிகமா இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, இந்த லாபமான எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க? நம்ம வெறுத்து விடுங்க. நீங்க வெறுத்துட்டீங்கன்னா தான் உங்க 100% அன்பு யார்கிட்ட தான் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவோட இருக்கும். அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவது. உங்க 100% அன்பு. இது ஏதோ ஊழியக்காரர்களுக்காக இயேசு சொல்லிக் கொடுக்கவில்லை. எல்லா அவருடைய சீஷர்களாக, அதாவது ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றதான காரியம் என்ன? சீஷர்கள் கூட்டமாகத்தான் தேவன் விரும்புகின்றார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்க ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு கட்டளை ஒன்றை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாங்க? நீங்கள் உலகம் எங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதோடு நிப்பாட்டிட்டாரா? என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தருகிறதான காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு,
நீங்க உலகம் எங்கும் போய் பூமியில சகல சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, 19ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க. சீஷராக்குங்கன்னா எப்படி? முதலாவதாக அவங்களுக்கு நான் நற்செய்தி கூறி அவங்கள கிறிஸ்துவின் அண்டையில நான் என்ன செய்வது, நம்ம கொண்டு வருகின்றதான காரியம். நான் கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவித்து அப்போ நான் அவங்களை கொண்டு வருவதான காரியம். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் உள்ளதான ஒரு மாபெரும் பொறுப்பு என்ன? என்ன பொறுப்பு? சுவிசேஷம் அறிவிக்கின்றதான பொறுப்பு. சுவிசேஷம் அறிவிக்காத எந்த சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் கிறிஸ்துவின் பார்வையிலே யார் இல்லை, கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் சுவிசேஷம் நீங்க அறிவிக்கிறீங்க. சுவிசேஷத்தை அறிவிச்சு என்ன செய்யணுமா, அந்த மனுஷனுக்கு நீங்க சீஷராக மாற்ற வேண்டும். அவர் சொல்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஜாதிகள் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஆல் த நேஷன், எல்லா கூட்ட மக்கள் என்றதான அர்த்தம் தான் ஜாதி என்றதான வார்த்தை. அப்போ எல்லா கூட்டத்தின் ஜனங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க. சீஷராக்குங்கன்னா என்னது? இயேசுவை பின்பற்றும்படியாக வைங்க. அவங்க யாரும் உங்களை நோக்கி பாத்திரக்கூடாது, உங்களை பின்பற்றி விடக்கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையில சீஷராக்குங்க. சீஷராக்கின பிறகு என்ன செய்யணுமா, அவங்களை திருச்சபைக்குள்ளாக சேருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் என்ன, அவங்கள திரியேக தேவனுடைய நாமத்தினால அவங்களை திருச்சபையின் அங்கத்தினர்களாக நீங்கள் சேருங்கள். அவங்க வாழ்க்கையில ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சாக ஒப்பு கொடுத்தவர்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றதான நிலைமைக்குள்ளாக அவங்க வாழ்க்கையில சீஷத்துவத்தின் காரியத்தில் அவங்களை நடத்துங்கள். அதோடு கூட என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனோ அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இதை தான் நம்ம சபையில செஞ்சுட்டு வரோம். உபதேசம் பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்போ கூட இருப்பாரா? இந்த காரியத்தை, மேல உள்ள காரியத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா until the end of the life உங்க கூடவே ஆண்டவர் என்ன செய்வார், இருப்பார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ அவனுடைய வாழ்க்கையான சீஷனாக மாற்றப்படுகிறதுனா, தன்னைத்தான் என்ன செய்வது, வெறுக்கிறதான காரியம், வெறுக்கின்றதான அனுபவம் மிக மிக முக்கியமான காரியம். ஒரு பலவிதமான பாடுகள் இந்த சூழ்நிலைகள் காணப்படலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லிக் கொடுக்கிறது, மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள், கலாத்தியர் 6:12 சொல்றாரு, நல் வேஷமா காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள என்ன செய்யறாங்களா, கட்டாயம் பண்ணுகிறார்கள். பலவிதமான பெர்சிக்யூஷன்ஸ் திருச்சபைகளில் யார் மூலமா தான் வந்துச்சு தெரியுமா? அநேகமாக கிறிஸ்தவங்க மூலமா தான் கிறிஸ்தவங்களுக்கு வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா யூதர்கள் மூலமா தான் அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேக பாடுகளின் ஊடாகத்தான் கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் சீஷத்துவத்தின் காரியத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல அதே 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எதை சொல்றாருமா, சிலுவை. இந்த சிலுவை இல்லாம சீஷத்துவம் இல்ல, சிலுவை இல்லாம கிறிஸ்தவம் இல்ல, சிலுவை இல்லாம மேன்மையான மகிமையான ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு மனுஷன் சிலுவைக்குள்ளாக வருகிறானோ, கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில அச்சடையாளமாக கொல்லப்படுகிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் அவனுடைய ஜீவியமானது கிறிஸ்தவமாக காணப்படுகிறது. அந்த மனுஷன் தான் சீஷத்துவனாக காணப்படுகிறான். அதை தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா அடுத்தது சொல்றாரு, அவரால் உலகம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அடுத்து சொல்றாரு, நானும் உலகத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இந்த உலகத்தின் காரியத்திற்கு நான் மேன்மை பாராட்டுகின்றவனாக அல்ல, இந்த உலகத்துல பலவிதமான தீமைகளை கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நான் அனுபவிக்கிறேன்.
சிலருடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தமாக தீமைகளை அனுபவிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நிமித்தமாக பவுல் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நான் பல தீமைகளை நான் என்ன செய்கிறேன், அனுபவிக்கின்றவனாக நான் காணப்படுகிறேன். மனுஷன் விரும்புகின்ற பிரகாரமாக நான் என வாழ ஒப்பு கொடுக்கல. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மனுஷனை நான் பிரியப்படுத்த நான் விரும்பல. ஒவ்வொரு நிலைமையிலையும் கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார், அவரை நான் எப்படி பிரியப்படுத்தலாம் என்னதான ஒரு எண்ணத்தோடு கூட தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவர் காணப்படுகிறார். உலக பார்வையில எப்படி இருக்கும், முட்டாத்தனமா இருக்கும். ஏயா ஊரோடு கூட என்ன செய்யுங்க, ஒத்து போங்க, இந்த ஊர் என்ன விரும்புதோ அதன்படி செய்யுங்க. இல்ல, கிறிஸ்தவம் என்பது அதன்படி வாழ அழைக்கப்படவில்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என் வாழ்க்கையில நான் சிலுவையில அறையப்பட்டதான அனுபவம் இருந்தா கிறிஸ்துவின் நிமித்தமாக பலரால் என்ன செய்யப்படுகிறேன், பகைக்கப்படுகிறேன். அதான் சொல்றாரு, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டிருக்குதா? இப்ப யோசிச்சு பாருங்க, நான் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன் என் வாழ்க்கையில. இன்னைக்குரிய பிரசங்கம் எப்படி இல்லை, ஏதோ வேற விதமான வாக்குத்தத்தத்தின் பிரசங்கங்கள் இல்லை, நம்மளை ஜஸ்ட் ரியலைஸ், நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு பிரசங்கம் தான். நான் என் வாழ்க்கையில நான் எந்த நிலைமையில சிலுவையில நான் என்ன அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவானவருக்கு முக்கியத்துவம் முதலிடமானது உண்டா? சிந்திச்சு பாருங்க. அடுத்த ஒரு நிலைமை என்ன, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக தாழ்த்துகிறானோ அவனால தான் சீஷனா இருக்க முடியும். தன்னை தான் வெறுக்கின்றவனாக இருக்கணும், கிறிஸ்துவுக்காக பல பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றவனாக இருக்கணும், கிறிஸ்துவின் நிமித்தமாக சிலுவையில தன்னை தான் அறைய ஒப்பு கொடுக்கின்றவனாக இருக்கணும். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன்னா ஒரு மனது ஒரு மேகசின்ல பார்த்து கொண்டிருந்தேன். அங்க சொல்லப்பட்டிருந்தது, ஒருத்தர் ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாரா, தன்னை சிலுவையில ஒரிஜினலானவே சிலுவையில் என்ன செய்யறாரா, அறைய ஒப்பு கொடுக்கிறதான காரியம். அப்படி சிலுவையில் அறையிறதுனா உலகத்துல எல்லாருமே என்ன செய்யப்படணும், சிலுவையில தொங்கிட்டு தான் இருக்கணும். இங்க ஆண்டவர் நமக்கு கற்றுத் கொடுக்கல. நான் ஒவ்வொரு நாள்லையும் என்ன கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவனாக, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில எந்த சுய லாபமும் இல்லாதவனாக நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதான அனுபவம். அடுத்தது என்ன நம்ம பார்க்கிறோம், தன்னைத்தான் தாழ்த்துகின்றதான அனுபவம் உள்ளவன் தான் சீஷனாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவ உதாரணத்திற்கு நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், பிலிப்பு திருச்சபைக்கு பவுலடியார் சொல்லுகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷ சாயலானார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு எது வரைக்குமா, மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். அப்போ ஒரு சீஷனாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில மரண பரியந்தம், அதாவது கடைசி நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தாழ்த்துகின்ற அனுபவம் அவசியம். சிலருடைய வாழ்க்கையில அவங்களை அறியாமலேயே பெருமை வந்துடும். நான் இத்தனை வருஷ கிறிஸ்தவர், நான் தான் கிறிஸ்தவ இந்த சர்ச்சில் யாரு முக்கியமான நபராக இருக்கிறேன். இதெல்லாம் பெருமையின் காரியங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் தான் இந்த சூழ்நிலைகளை இவ்வளவு முடிந்த அளவுக்கு நான் எல்லா நிலைமையிலும் கிறிஸ்துவ நான் என்ன செய்யறேன், பின்பற்றிட்டு இருக்கிறேன் என்று தங்களை தாங்களே பல காரியத்துல பெருமையாக சிந்திக்கிறவர்கள் உண்டு. கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பெருமை உள்ளவனுக்கு எப்படி இருக்கிறாரா, எதிர்த்து நிற்கின்றவராக இருக்கிறாரு. இல்ல, ஒருத்தர் கூட கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக அவரை போல நம்மை தாழ்த்த இயலாததான சூழ்நிலை, நம்முடைய முழுவதுமாக ஒருவரை தாழ்த்த முடியாததான அனுபவம். அப்போ நான் ஒவ்வொரு நாளையும் தாழ்மைப்படுவதற்கு நான் பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளையும் இந்த தாழ்மையின் ஜீவியத்துல நான் ஜீவிப்பதற்கு. ஏன்னா பெருமை ஆட்டோமேட்டிக்கா, நான் மண்ணை சேர்ந்தவன், மண்ணிலிருந்து வந்தவன், உலகத்திற்குரியதான எல்லா உலக பெருமைகளும் ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையில காணப்படுகிறது. இந்த மாம்சமானது மேற்கொள்ளுகிறது. அப்ப நான் ஆவிக்குரிய அனுபவத்தை நான் மேற்கொள்ளணும்னா எனக்குள்ளாக எப்போ இருக்கணும், தாழ்மையின் குணாதிசி எனக்குள்ளாக காணப்படணும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இயேசுவை நமக்கு வேதம் காண்பிக்கிறது. அவர் மனுஷ சாயலாக காணப்பட்டார், மனுஷ ரூபமாக காணப்பட்டார், நம்மளை போலதான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா அவர் என்ன செய்தாரு, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்துகின்றவராக காணப்பட்டார். அவர் வாழ்க்கையில தாழ்மையை பார்க்கிறோம்.
அடுத்தது என்ன? சீஷத்துவத்தினுடைய வாழ்க்கையின் காரியம். அதே வசனம் சொல்கிறது, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராகி காணப்பட்டார். என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தார். ஒபீடியன்ஸ் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோமே, கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகின்றதான அனுபவம் அநேக மக்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாத ஒரு நிலைமையாக இருக்கும். நான் எப்படி இந்த காரியத்தை செய்வது? நான் எப்படி இறங்கி நான் இந்த காரியத்தில் கடவுளுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவது? கீழ்ப்படிய தயங்குகின்றவர்களாக இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் மகா மேன்மையும் உன்னதமான ஆண்டவராக இருந்தும் கூட எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நேசித்தது நிமித்தமாக பிதாவாகிய தேவ சமூகத்தினுடைய ஜீவனை கொடுப்பதற்காக தம்மை தாமே அவர் என்ன செய்தாரா? கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். முந்தின நாள் போய் நிற்கிறாரு. என்ன சொல்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று கம்ப்ளீட் சரண்டர். அதுதான் நம்ம திருமறையில பார்க்கிறோம். அந்த சரண்டர் என்றதான அனுபவத்தில் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸும் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. முழுவதுமாக கீழ்ப்படிந்து தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் என்னவோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒருத்தர் கூட இந்த உலகத்தாராக நாங்கள் வாழ்ந்துடக்கூடாது என்பதாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் உங்களால கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் அந்த சிலுவையை சுமக்க முடியும், கிறிஸ்துவை பின்பற்ற முடியும், சீஷர்களாக உங்களால் வாழ முடியும். அப்போ இந்த சீஷத்துவம் என்றதான காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சீஷத்துவம் என்பது ஒரு சுய தியாகத்திற்காக உள்ளதான அழைப்பு. எல்லாரும் சீஷனா மாறிட முடியுமா? முடியவே முடியாது. எந்த ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் முன் அறிந்திராரோ அந்த முன் அறிந்ததான நபர்களை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். குமாரனாகிய கடவுளுடைய சமூகத்தில் யார் ஒருவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களை தேவன் முன் குறிக்கிறார். முன் குறிக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் கிறிஸ்து இயேசுனுடைய கரங்களில் இருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னிடத்தில் நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீரே, இவர்களில் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை, ஒருவர் கூட என் கையிலிருந்து அவர்கள் விலகி போகவில்லை, எல்லாரையும் நான் அப்படியே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கிறேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உங்க வாழ்க்கையின் அனுபவம் முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக சுய லாபத்திற்கான அழைப்பு அல்ல. சீஷத்துவமானது சுய தியாகத்திற்கான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. இந்த அழைப்பின் அனுபவத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க காணப்படுவீர்கள்னால் தான் கிறிஸ்துவ உண்மையான அனுபவத்தோடு கூட நீங்க பின்பற்றுகின்ற பொழுதுதான் கிறிஸ்துவின் சீஷர்களாக நீங்க என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இந்த சீஷத்துவம் என்பது இன்னும் சொல்ல போனா அது ஜீவனுள்ள தேவனுக்கான ஒரு அழைப்பு என்று சொல்லலாம். கடைசி முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனாக நான் வாழ்வதற்கு என்னை ஆண்டவர் முன் அறிந்து முன் குறித்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, யார் ஒருவர் ஆண்டவர் அழைத்தாரோ அவங்க என்ன செய்யறாரா? தெரிந்து கொண்டும் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவர் பரிசுத்தமாக்கியும் இருக்கிறார். பரிசுத்தமாக்க கூட்டமாக மாத்திரமல்ல, தேவன் அவர்கள் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நீதிமானாக மாற்ற கூட்டம் மட்டுமல்ல, அவங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த சீஷத்துவ வாழ்க்கையில நாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்பதான வாழ்க்கை. ஏதோ ஒரே ஒரு நிலைமையில நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் கடவுளுடைய சமூகத்தில் என்னால் முடிந்த காரியத்தை கொடுக்கிறேன், ஐ வில் சாட்டிஸ்ஃபைட். இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாள்லையும் என் வாழ்க்கையானது தேவனுக்குள்ளாக நான் என்னை அழைத்ததான அழைப்பின் காரியத்தில் ஜீவனுள்ள தேவனுக்காக என்னுடைய அழைப்பின் முடிவு பரிந்தும் காத்துக்கொள்வதான அனுபவம். அப்போ எப்படி நான் நாளுக்கு நாள் ஆண்டவருடைய சமூகத்தை என்ன செய்வது? வளர்கின்றதான அனுபவம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். இந்த வார்த்தையை அவர் கொஞ்சம் ஆழமா அழுத்தி சொல்றாரு. யார் யார் என்கிட்ட வரணுமோ வரட்டும்னு சொல்லல, வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன செய்யட்டும்? வெறுக்கட்டும். என் சிலுவை, தன் சிலுவையை என்ன செய்யட்டும்? ஒவ்வொரு நாளையும் எடுத்துக்கொள்ளட்டும், ஒவ்வொரு நாளையும் என்னை பின்பற்றட்டும். நம்ம வாழ்க்கையில் அந்த அழைப்பை தான் நாம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3
12 சொல்கிறது பாருங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ உங்களை நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்களோ, நீங்க எதிர்பாராத துன்பத்தின் அனுபவத்தின் ஊடாக கடந்து செல்வீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பங்களையும் பாடுகளையும் ஆண்டவர் நிமித்தமாக அனுபவிக்கின்றதான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடும். அதுதான் தேவனுடைய திருமறை சொல்லுகிறது. அதுலதான் நிறைய பேர் விழுந்து போகிறதான நிலைமை. அவர் சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட என்ன செய்து போவாங்களா தெரியுமா? வஞ்சிக்கப்பட்டு போகின்றவர்களாக காணப்படுவார்கள். அவங்க வாழ்க்கையில் அவங்களால நிலைச்சு நிற்க முடியாது. ஒருவேளை நான் இந்த இயேசுவை நான் தேடுனா ஒரு பஞ்சமத்தையை போல நான் அவருடைய சமூகத்தில் வாழலாம் என்று நான் பின்பற்றுகின்றேனே, ஆனா என் வாழ்க்கையில வருகின்றதான துன்பங்களை எப்படி நான் சந்திப்பது என்றதான நிலையில அநேகர் வீழ்ந்து போகிறார்கள். அநேகர் கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தின் பாதையை விட்டு விலகி போய் விடுவார்கள். இயேசு சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தையை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களா? துன்பப்படுவாங்க. அந்த துன்பத்தின் ஊடாக கடந்து செல்கின்றதான ஒரு பாதை இது. அப்படிப்பட்ட அழைப்பை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். பேதுரு எழுதுகின்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார் பாருங்கள், 21ஆம் வசனத்திலே, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. அடுத்து சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக இப்படி இருக்குமா? பிரியமாக காணப்படும். இதற்காக நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விதமாக நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகின்றதான வாழ்க்கையில உங்களை குறை சொல்றாங்களா, குற்றம் சாட்டுகிறார்களா, உங்களை பகைக்கிறார்களா, கவலைப்படாதீங்க. கிறிஸ்து இயேசு உங்க கூட துணையாக இருக்கிறார். அததான் வேதம் சொல்லுகிறது, இதற்காகவே நீங்கள் உங்க வாழ்க்கையில அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய அந்த அழைப்பின் காரியம் நான் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவில எப்படி நிலைச்சிருக்கிறேன் பார்ப்பதற்கு தான். நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசுவோடு கூட இந்த பேதுரு உங்களையும் என்னையும் பேதுருக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி கூட முடியாது. ஏன்னா அவ்வளவு க்ளோஸாக முதல் ரேங்க்ல இருந்ததான பேதுரு. இயேசு சாமி சொல்றாங்க, நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா? என்ன செய்வேட்ட? ஆமா, எந்த சூழ்நிலையில நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே, உன் கூடயே இருப்பேன்னு சொல்றான். இயேசு சொல்லுகிறார், நாளைக்கு சேவல் கூவும், காலையில சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ 3 தரம் மறுதலிக்க போற பேதுரு. 3 தரம் நீ மறுதலிக்க போற. இவன் சொல்றான், சாவிலும் காவலிலும் நான் உம்மோடு கூட நான் வருவேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பேதுருக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரா சொல்லலையா? சொல்லியிருக்காரு. ஆனா என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, அவன் புத்தி அப்படியே மங்கி போய்விட்டது. அவனால் கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள் ஒன்று அவன் புத்தியில இல்லை. ரொம்ப வேதனையான காரியம் இல்லையா? என்ன நடக்குது? இயேசு என்ன சொன்னாரோ அதே போல பேதுரு வாழ்க்கையில நடக்குது. என்ன நடக்குது? ஒன்றின் பின் ஒன்றாக அவனை சோதனை வருது. பேதுரு என்ன செய்யறாரு? சபிக்கவும் சத்தியமும் பண்றான். இந்த இயேசு எனக்கு தெரியாதையா, இந்த இயேசுவை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது, ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். இயேசு சொல்லுகிறார், உன் ஜீவனை நீ காப்பாற்ற விரும்பினால் நீ ஜீவனை இழந்து போய் விடுவாய். அவர் தான் கூட முந்தின நாள் சொல்லியிருக்கிறாரு, முந்தின கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு, சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ 3 தரம் மறுதலிக்க போகிற. அப்படி இருந்தும் கூட பேதுருவால அந்த புத்தியின் தன்மையில நிலைச்சிருக்க முடியலையே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் உங்களுடைய என்னுடைய நிலைமை என்னதான் இருக்கும்? சொல்லுவாங்க, நான் கடைசி வரைக்கும் நின்றுவையா கிறிஸ்துவுக்காக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவர்களை தேவன் முன் அறியவில்லையோ அவருடைய வாழ்க்கை ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிருவாங்க. அப்ப நீங்க எந்த அளவுல கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும், கிறிஸ்துவை தேடணும், கிறிஸ்துவ உண்மையான அனுபவத்தில் அந்த அழைப்பை நான் உறுதியப்படுத்தி கொண்டு வர பின்பற்ற வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிறகு மனஸ்தாபப்படுறான் பேதுரு, பிறகு அழுகிறாரு, ஐயோ சொன்னாரே நான் மறுதலிச்சிட்டனே என் ஆண்டவரே என்று சொல்லி. ஆனா
நம்முடைய வாழ்க்கையில அந்த மறுதலிச்சதான அனுபவங்கள், ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் தவறு செய்ததான அனுபவங்கள்ல மீண்டுமாக கிறிஸ்துவனிடத்தில் இணைவதற்கு சந்தர்ப்பம் கிடையாமல் போய்விட்டால் பரிதாபமான நிலைமை அல்லவா? கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டதான நாம் முடிவு பரிந்தும் அவர்களில் நிலைத்திருப்பது அவசியம். வேதம் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? மாதிரியை வைத்து போனார். அப்போ ஒவ்வொரு நாள்லையும் நாம பார்க்க வேண்டியதான மாதிரி எதுதான்? இயேசுனுடைய அடிச்சுவடுகள் தான். எனக்கு முன்பதாக ஒருவர் சென்றிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அடிச்சுவடுகளை நான் தவறாமல் நான் பின்பற்றி நான் செல்கிற பொழுதுதான் I will obtain the goal. நான் அந்த இலக்கை நான் என்ன செய்ய முடியும்? அடைகின்றவனாக நான் காணப்பட முடியும். இந்த கிறிஸ்தவத்தின் சீஷத்துவம் என்பது கிறிஸ்துவில் மரித்து அவரோடு கூட வாழ்வதற்கான அழைப்புக்கு உண்டானது ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவில் நாம் மரிச்சு அவருக்குள்ளாக வாழ்வதற்கான காரியம். ஒவ்வொரு ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கும் இந்த காரியமானது அறிந்ததான காரியம். என்ன? நான் இயேசுக்குள்ளாக என்ன செய்கிறேன்? நான் மரிக்கிறேன். கொஞ்சம் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம். இது ஏதோ திருச்சபையில் சேர்ப்பதற்கான ஒரு வெளியரங்கமான காரியத்தின் மட்டும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட அனுபவத்தில் கிறிஸ்துவோடு கூட மரித்த அனுபவம், அப்படி மரித்த அனுபவம் உங்களுக்குள்ளாக உண்டா? ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால் போதாது, பரலோகத்துக்கு போயிட முடியாது. நான் என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த அனுபவம் இருக்கிறது தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் கலாத்தியர்ல நம்ம இன்னைக்குரிய இந்த பகுதியில வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செஞ்சிருக்கேன்? சிலுவையில் அறையப்பட்டேன். பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றாரு இல்லையா? நான் ஏற்கனவே அறையப்பட்டுட்டேன். என் வாழ்க்கை அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்து விட்டது. அதுதான் அதனுடைய அர்த்தம். உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யணும்? அறையப்பட்டுட்டனா, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருப்பீர்களால் தேவனோடு கூட இணைந்த அனுபவம், அவருக்குள்ளாக இணைந்து விட்டீங்கன்னா தான் அவருக்குள்ளாக உங்களால் பிழைத்து காணப்பட முடியும். வாசிப்போமா? ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. யார் யாரெல்லாம் இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, அத்தனை நபர்களும் அவருடைய மரணத்திற்குள்ளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இதை நீங்க அறியாமல் இருந்தீங்கன்னா, இதன்படி வாழாம இருந்தீங்கன்னா உங்களால கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற இயலாது சொல்லிட்டு சொல்றாரு. எவ்விதமாக கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் மீதம் உள்ளதான பகுதியை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? ஆமா, வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. 8ஆம் வசனத்திலிருந்து அப்புறம் 11ஆம் வசனம், அப்புறம் ரோமருக்கு எழுதின நிருபம் வீட்டில் போய் 8ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல அருமையான தியானத்தின் காரியம் இருக்குது. இப்போ இதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. சீஷன் என்பவன் குறித்து யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிற காரியம் என்ன? குருவை பின்பற்றுபவன் இல்லையா? இந்த குருவை போல வாழ்பவன். நமக்கு குரு யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதான அனுபவம் சீஷன். இயேசு கிறிஸ்துவை போல வாழ்பவன். அதனால்தான் நீங்க அந்தியோகியா பட்டணத்தில் நீங்க வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அந்த நபர்களுக்கு என்ன பெயர் வந்துச்சா? சீஷர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயர் வந்துச்சு இல்லையா? கிறிஸ்தவங்கன்னா ஏன் பேர் வந்துச்சு? அது ஒரு கேலித்தனமாக சொல்லப்பட்டதான வார்த்தை என்பதுதான் சரித்திரம் காண்பிக்கிறது. கேலிய பேசுறாங்க, இவெல்லாம் யார்? கிறிஸ்டியானி, கிறிஸ்துவனுடைய தாசன் என்று சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? இவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கும் பொழுது இயேசுனுடைய சாயல் இவங்க இடத்துல இருந்தது. பேதுருவை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, இவனை பாருங்க, இவன் பேச்சு யாருக்கு வெளிப்படுது? மீன் பிடிக்கிறவன், அவன் பேச்சு வேற. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தமிழ்லயே நிறைய பேச்சு வழக்கங்கள் இருக்குது இல்லையா? ஆமா, கோயம்புத்தூர் போனா அது ஒரு பேச்சு வித்தியாசமா இருக்கும்.
என்ன அப்புறம் சென்னைக்கு போனால் அந்த பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சிலவங்க மக்கள் எங்கே வந்தாலும் பார்த்து கேட்டுருவாங்க, நீங்கள் திருநெல்வேலியான்னு கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்ம வித்தியாசமான ஒரு பேச்சாக இருக்குது. அப்போ அந்த பேச்சு இன்ன நபர் என்று சொல்லி நம்மளை காண்பிக்கிறது. நீங்க கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில குருவாக வைத்திருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையும் கிறிஸ்துவை போலவே வாழ்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துவனுடைய போதனையின்படி வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், சீஷராக இருப்பவர்கள். கிறிஸ்துவனுடைய அதாவது குருவினுடைய போதனையின்படியாக வாழ்பவர்கள். நான் இதோ பைபிளை வாசிக்கிறேன், நல்லது, பைபிளை தியானிப்பது நல்லது. ஆனா அதுக்கும் மேலாக அந்த போதனை என் வாழ்க்கையில் என்னென்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதன்படி நான் என்ன செய்வது, வாழ்வது. இன்னும் இந்த கிறிஸ்து இயேசுவை போல தன்னை மாற வாஞ்சிக்கின்றதான அனுபவம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்க வாழ்க்கையின் அனுபவம் மாறிக்கொண்டே போவது. கிறிஸ்துவை போல உங்க வாழ்க்கை என்ன செய்வது, மாறுகிறதான அனுபவம். உங்களை பார்த்தத பொழுது மக்கள் கேட்க வேண்டும், ஆர் யூ கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்து தானா, உங்களை பார்த்து கேட்க வேண்டும். அப்படிப்பட்டதான தன்மையோடு கூட உங்க வாழ்க்கை மாறுவது தான் சீஷத்துவ வாழ்க்கை. அதனாலதான் ஒரு பக்தர் ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் சொல்றாரு, கிறிஸ்தவம் பஞ்சுமெத்தை போன்றதான ஒரு வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவம் சீஷத்துவம் பஞ்சுமெத்தை போன்றதான ஒரு வாழ்க்கை அல்ல, இந்த சீஷத்துவம் தொடர் வெற்றியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையும் அல்ல. அப்படியானால் இந்த சீஷத்துவம் எப்படிப்பட்டது, உண்மையான சீஷத்துவனாக கிரயத்தை செலுத்துகின்றதான, அதற்குரிய விலையை செலுத்துகின்றதான சீஷத்துவமே சீஷத்துவமாக இருக்கிறது. இதோ பஞ்சுமெத்தையில வாழ்றதான, நீ இயேசுட்ட வந்துட்டீங்கன்னா நீ நல்லா இருப்பீங்க, அப்படிதானா, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, மாற்ற கருத்தே கிடையாது. ஆனா இங்க வந்துட்டா பாடுகள் கிடையாது என்று சொல்வதான காரியம் தவறு. இயேசுட்ட வந்தாலே என்ன உண்டு, சிலுவையை நீங்க என்ன செஞ்சு ஆகணும், சுமந்துதான் ஆகணும். ஆமா, ஆனா அந்த சிலுவை சுமக்கின்றதான காரியம் உங்க வாழ்க்கையில உங்களை வேதனைக்கு உட்படுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையை நீங்க சுமக்க சுமக்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் உங்களை புடமிடுகின்றதாய் தேவனாக இருக்கிறார். சீஷனாக வாழ அர்ப்பணியாத எந்த மனுஷனையும் ஆண்டவர் புடமிடுகிறதான தேவன் அல்ல. அதனாலதான் பேதுரு எழுதுகின்றார், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசம் பசும் பொன்னை போல காணப்பட வேண்டும் என்பதான காரியத்தை பேதுரு தம்முடைய நிருபத்தில் கூறுகின்றார் இல்லையா. உங்களுடைய வாழ்க்கை புடமிடப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளையும் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என்ன செய்யுங்க சொல்லுங்க, புடமிடும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்றது உண்டு, கடவுள் புடமிட்டு அவருக்கு ஏற்ற பிரகாரமாக, ஏன்னா அவர் சன்னிதானத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்கும் பொழுது எப்படி நிற்கணும் பைபிள் சொல்லுது தெரியுமா, கரை இல்லாமல் திரை இல்லாமல். கரை இல்லாமல் என்னது, நம்ம கடந்த போன மாதம் 3வது வாரத்தில் கூட பார்த்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை, பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை நான் ஆண்டவருக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாக நான் இருக்கணும். அதே போல திரை இல்லாமல், நீட் அண்ட் கிளீன் என்றதான வார்த்தை தான் எனக்கு பயன்படுது. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க அயன் பண்ணீங்கன்னா, அயன் பண்ணாம போட்டா எப்படி இருக்கும், சுறுசுறுக்குவா இருக்கும். ஆமா, ஆனா அயன் பண்ணி போடுகின்ற பொழுது எப்படி இருக்கும், நல்லா நீட்டாயிரும். கடவுளுடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையானது பரிசுத்தமும் ஒரு தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணுமா, நீட்டான ஒரு சூழல இருக்கும்படியாக நம்மளை புடமிடுவதான அனுபவம். அப்போ இந்த சீஷத்துவத்தின் காரியம் என்ன, கிறிஸ்துவ நான் ஒவ்வொரு நாளையும் நான் பின்பற்றுன்னா, உண்மையான சீஷனாக நான் இருக்கிறேன்னா, ஐ ஷுட் பேர், நான் சில காரியங்களை நான் என்ன செய்யணும், நான் விலைக்கரையை நான் செலுத்தாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் விலைக்கரையை செலுத்த வேண்டும். சிலுவையை நான் சுமப்பது விலைக்கரையும் செலுத்துவதான காரியம். இந்த சிலுவையை நான் சுமக்கின்ற பொழுது அவமானங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இந்த வேதனைகளையும் அவமானங்களையும் சகித்ததான இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து அவரை நீங்கள் உண்மையாக பின்பற்றுவீர்களானால் உங்க வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய நாமமானது மகிமைப்படுகின்றதாக இருக்கும். உங்க வாழ்க்கை ஜீவனுக்குள்ளதாக கடந்து செல்லும். இன்னும் இந்த சீஷத்துவம் என்பது என்ன, தன்னை வெறுத்தல் என்று பார்த்தோம். எப்படியா, என்னை முழுவதுமாக வெறுப்பது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் வேதம் அழகா சொல்கிறது, தங்கள் சுய இச்சையின் காரியங்கள், தங்களுடைய சுய லாபத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து அப்படி சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதான ஒரு வாழ்க்கையின் அனுபவம். அதே போல இந்த சீஷத்துவம் என்பது சகலத்தையும் விட்டு விடுகின்றதான அனுபவம் என்று சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ நான் அர்ப்பணிக்க விட்டு விடுகிறதான். வீட்டில் போய் வாசி பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம், லூக்கா 14ஆம் அதிகாரம்
26ஆம் வசனம். இதுகளை நீ தியானித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, தேவ வார்த்தையின்படி வாழ நான் ஒப்பு கொடுப்பதான ஒரு வாழ்க்கை. தேவ வார்த்தையின்படியாக வாழ ஒப்பு கொடுப்பதான காரியம். திருப்பிக் கொள்வோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். தேவ வார்த்தையின்படி எப்படி நாம் வாழ முடியும்? வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. வர்ற வெள்ளிக்கிழமையில இதை தான் நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்க போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் டாக்டரின்ஸாக தான் இருக்கும். ஆனா அதுல உள்ள முழு சத்தியமும் நித்திய ஜீவனுக்குரியதான காரியம். எங்க ஆண்டவர் நமக்கு எல்லாம் கற்றுத்தருகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் யாரு? ஆமா, கொடிகளாக இருக்கிறோம். நம்ம இயேசுவோடு கூட இணைந்திருந்தால், நிலைத்திருந்தால், அவரோடு கூட ஒட்டப்பட்டவர்களாக நாம் காணப்பட்டால் தான் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக காணப்படும். அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்க அந்த சாரம் எனக்குள்ளாக வர வர நம்மால என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறார். மேல் மற்ற காரியங்களை நம்ம வெள்ளிக்கிழமையில காரியங்கள் என்ன செய்வோம்? தியானிப்போம். 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போமா? நீங்கள் என்னிலும், ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அடுத்த வசனத்தை வாசிருங்க. அப்போ என்ன ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல கற்றுத்தருகிறாங்க? நீங்கள் என்னிலும், இயேசுவோடு கூட நீங்க இருந்துக்கணும். இயேசுனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கின்ற பொழுது உங்களால இயேசு கிறிஸ்துவுக்கு என்று கனி கொடுக்க முடியும். நீங்க அதிகமாக கனி கொடுக்கன்னா என்ன? இயேசுவுக்குள்ளாக உங்க வாழ்க்கை இணைந்து வாழதான் உங்களுடைய நற்கிரியைகள் வெளிப்பிரகாரமாக காணப்படும். ஆவியின் கனி என்றதான அடிப்படையில் புதன்கிழமையில கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தையானது அந்த கனி என்பதான காரியம் என்ன? என்னுடைய நற்கிரியைகளின் அனுபவத்தை எனக்கு காண்பிக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அளவில் வளர 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 நான் கனி கொடுக்கின்ற மகனாக நான் காணப்பட முடியும். அப்போ தேவ வார்த்தை எனக்குள்ளாக இருக்கதான் என்னால கனி கொடுக்க முடியும். அந்த கனி கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகின்றதாக இருக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவருடைய சீஷனாக என்ன செய்ய முடியும்? காணப்பட முடியும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சீஷர்களாக நீங்கள் இருப்பவர்கள் கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகிறவர்கள். கிறிஸ்துவின் மீது என்ன செய்யறவங்க? அன்பு கூறுகிறவர்களாக இருப்பவங்க. யார் ஒருவன் கிறிஸ்துவின் மீது அன்பு கூற முடியுமா? யார் தன்னுடைய வாழ்க்கையில பிறன் மீது அன்பு கூறுகிறானோ அவனால் மாத்திரம் யார் மீது அன்பு கூற முடியும்? கிறிஸ்துவின் மீது அன்பு கூற முடியும். சீஷத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் கனி கொடுத்தல் பற்றி பார்த்தோம். அதே போல அடுத்த ஒரு காரியம் அன்பு கூறுவது. கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகிறதான அனுபவம் எப்போ? நான் மற்றவங்களிடத்துல நான் நேசிச்சாதான். இவனா பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இன்னைக்கு அவ்வளவுதான் ஆராதனையில அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அந்த ஆராதனை சொல்லுங்க அவுட் இல்லையா? யாரை பார்க்க வரல? ஏன் கோயிலுக்கு வரல? ஐயா அவன் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். உங்க ஊர்ல சொல்லல, மற்ற ஊர்ல சொன்னிருக்காங்க, சரியா? அவன் ஊர் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கோயில் பக்கமே வர மாட்டேன். இவர் யாருக்காக வரல? கர்த்தரை ஆராதிப்பதற்காக வரல. தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்தா தான் நான் கடவுள் சமூகத்துக்கு வருவேன். there is no use. இது சீஷத்துவ வாழ்க்கை என்பது அல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க பிறரை உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கிறீங்கன்னா அவங்க மீது நீங்க அன்பு கூறுவதான அனுபவத்தை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். உங்க வாழ்க்கையின் அனுபவம் கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத பட்சத்துல கிறிஸ்துவ உங்களால நேசிக்க முடியாது. நீங்க கிறிஸ்துவ நேசிக்க முடியலன்னா உங்களால மற்றவனை என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. அழகான ஒரு பாடல் ஒன்றை நம்ம நற்கருணை ஆராதனையிலே பாடுவது உண்டு. என்ன பாட்டு? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. அந்த மிரியாம் உபதேசியார் அவர்கள் ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில உள்ளதான நிலையை பார்க்கிறாரு. இவர் ஒன்றும் அந்த ஊர் தலைவர்கிட்ட என்ன செய்யல, சண்டை போடல. ஊர் தலைவர் தான் இவர்கிட்ட சண்டை போட்டு நான் கோயிலுக்கே வரமாட்டேன், இவர் உபதேசியாரா இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன். யாருக்கு லாபம்? ஒரு உபதேசியாருக்கா ஆண்டவருக்கா? இல்ல, இவருக்கு தான் கடவுள் தேவை.
கடவுளை ஆராதிப்பதற்கான அந்த சென்ஸ் மக்களுக்கு இல்லாத காரணம் என்ன தெரியுமா? முதிர்ச்சி அற்ற கிறிஸ்தவமாக இருக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில எதை நோக்கி பார்க்கிறாங்க? மனுஷனை நோக்கி பார்க்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க மனுஷனை நோக்கி பார்க்க பார்க்க நீங்க வீழ்ந்து கொண்டே போவீங்க. உங்களால கிறிஸ்துவ புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில அன்பு கூர்ந்ததான அன்பு. எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? வாசிக்கிறீங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம். அவர் சொல்றாரு 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்துச்சா? நம் பாவிகளா இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில். உங்க சத்துருவாக இருக்கிறவன உங்களால மன்னிக்க முடிகிறதா? உங்க சத்துருவா இருக்கிறவங்களால நேசிக்க முடிகிறதா? கோயிலுக்கு வந்தா அவர்களை இவன் மூஞ்சில தான் முடிக்கணுமான்னு கேட்குறீங்கன்னா உங்க இருதயத்துல நீங்க இன்னும் என்ன செய்யல? மரிக்கவில்லை. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவும் இல்லை. அப்ப கிறிஸ்து இல்லாத நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய ஜீவியத்துல கிறிஸ்துவுக்கும் உங்களுடைய சமூகத்துல அவர் என்ன ஆசீர்வதிக்க மட்டும் வேணும். ஆனா அவருடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்ய மாட்டேன்? வாழ மாட்டேன். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்துல பாருங்க, நாம கடவுளுக்கு முன்பதாக பாவிகள், கடவுளுக்கு முன்பதாக துரோகிகள், சத்துருக்களாக நம்ம இருந்த போது அவர் என்ன செஞ்சாரு? எல்லா மேன்மைகளையும் மகிமையையும் விட்டு விட்டு துறந்தவராக உங்க மீது என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறாரே, அந்த அன்பின் அனுபவத்தை கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகின்றவர் தான் சீஷன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். இயேசுவானவர் என் மேல நான் பாவின்னு நான் நினைச்சு என் மேல அன்பு கூர்ந்திருக்கிறார்னா நீங்க எந்த அளவுல உங்களுடைய சக நண்பர்களை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அந்த நேசம் இல்லைன்னா உங்களை நீங்க கிறிஸ்தவங்கனே சொல்லாதீங்க. அவருக்கு தேவையே இல்லை. உங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் வேதத்தை நீங்க தூக்குறீங்கன்னா அந்த வேதத்தின்படி கொஞ்சமாவது வாழ்வதற்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கின்றதான சமயத்துல தான் உங்களால மற்றவங்களை அன்பு செலுத்த முடியும். யோவான் 13ஆம் அதிகாரத்தை நேரம் போது வாசிப்போமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போமா? இயேசு என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். சீஷர்கள் மத்தியில அன்பு குறைச்சல் காணப்பட்டதா? சொல்லுங்களேன். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, கூலாக வந்து கேட்கிறாரு, அண்ணன் தம்பி ஐயா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு வந்த பிறகு நான் எங்க இருப்பேன்? ஆமா, உம்முடைய வலது பாசத்து உம்முடைய இடது பாசத்துல. அதே இதை நம்ம லூக்கா எழுதுகின்ற பொழுது சொல்கிறார், அவங்க அம்மா வராங்க, வந்து கேட்கிறாங்க, என் பையன் எங்க இருக்கணும்? ஆமா, இருக்கணும். ஏசு என்ன சொல்றாரு தெரியுமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் குடிக்கிற பானத்தில் அவன் குடிப்பானா? அவங்க தெரியாம சொல்றாங்க அவன் குடிப்பான். அவரும் சொல்லியிருந்தார் அவன் குடிப்பான். அவன் எவ்விதமாக பாட அனுபவிப்பான், மரணம் அனுபவிப்பான் சொல்லிட்டு சொல்றாரு. அங்க எந்த இடத்துல ஹைரார்க்கி கொடுக்கணுங்கிறது, எந்த சேர் கொடுக்கணும் என்பது ஏன் விருப்பம் இல்லை. எங்க அப்பா என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் என்ன செய்வாரு? செய்வாருப்பா. இப்ப நம்ம இங்க உள்ளதை பேசுவோமா என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு என்ன நமக்கு சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். யார் காலை வாரி விடுகின்றதான அனுபவம், அன்பின் அனுபவம் இல்லாத அன்பும் இல்லை. நான் என் வாழ்க்கையில என்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவனை உதவி செய்து தூக்கி எடுக்கின்றதான அனுபவமாக இருப்பதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதான அனுபவம். இயேசு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பாவிகள், நம்ம தேவனுக்கு சத்துருக்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன ஆண்டவர் நேசிக்கணும்னா நான் என்னால மற்றவங்களை நேசிக்கணும். நான் நேசிச்சாதான் அவர் என்ன நேசிப்பாரு. இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் வாசிப்போமா? வாசிங்க நீதியானதை. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும், உணவை சுற்றிலும் இருக்கின்றதான எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். இவங்க சபையில என்ன இல்லையா? சண்டை இல்லையா? இவங்க சபையில கிறிஸ்துவை போல வாழ்கின்றவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சமயத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சமயத்துல சுவிசேஷ ஊழியத்திற்காக போன பொழுது சொன்னாங்க, உங்க சபையில, ஏன்னா பக்கத்து ஊர், என்ன உங்க சபையில என்ன செய்யுங்க,
நீங்க போடுற சண்டையை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை எல்லாரும் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. அந்த அறிந்து கொள்ற அனுபவம் தான் அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு உதவி செய்யும். நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுகின்றதான சமயத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா முதலாவதாக உங்க வாழ்க்கையில ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்பதுதான் இயேசு எதிர்பார்ப்பதான காரியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. 8, 9, 10ஆம் வசனங்கள் என்ன செய்யுங்க? வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த காரியத்திலே அநேக காரியங்கள் உண்டு. இன்னும் சீஷர்களை நீங்க சீஷர்களா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்? சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான மற்றொரு காரியம். ஒன்னு சுவிசேஷம் சொல்லணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? நீங்க சீஷர்களை என்ன செய்யணும்? உருவாக்கணும். சீஷர்களை உருவாக்காத நபர்கள் கிறிஸ்துவுரியவர்கள் அல்ல. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ ஒவ்வொரு நிலைமையிலையும் நான் சீஷர்களாக நான் இருக்கணும்னா சீஷத்துவத்தின் காரியத்தை நான் என்ன செய்யணும்? உருவாக்குகிறவர்களாக நான் இருப்பது தான் இயேசு எதிர்பார்ப்பதான காரியம். அப்போ பொதுவாக இந்த சீஷத்துவத்தின் காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றுகின்றதான அனுபவம் என்பதான அனுபவம் மாத்திரமல்ல, நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது, கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதான அனுபவம், கிறிஸ்துவுடைய சிந்தையை உடையவர்களாக நான் இருப்பதான அனுபவம். இப்போ ஒவ்வொரு நாளையும் நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? அடுத்தது நான் கனி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தேன். அதே போல ஒவ்வொரு நாளையும் நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எனக்கு உணர்த்தும், உம்முடைய சிந்தையை என்னுடைய வாழ்க்கையில கற்றுத்தாரும், உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ்வதற்கு நான் ஒவ்வொரு நாளையும் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. அப்படின்னா தான் என்னால உலக ஆசை இச்சைகளை என்ன செய்ய முடியும்? வெறுக்கின்றதான நபர்களாக நான் காணப்பட முடியும். என்னுடைய சுய லாபத்தின் காரியத்தை நான் வெறுத்தனா தான் கிறிஸ்துவுக்காக என்னால் என்ன செய்ய முடியும்? பாடுபட முடியும், ஆயத்தப்பட முடியும். மேலும் மற்ற காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? வருகிறதான நாட்களை நம்ம தியானிப்போம். அப்படி தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மரிச்சிருக்கிற அனுபவம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் பெரியவன், நான் இன்னாரு சொல்வதற்கு என்ன ரைட்டும் இல்லை. இயேசு நம்மளை அழைச்சதான அழைப்பு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக மாத்திரம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் கடவுளுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க கிறிஸ்தவங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசியா இருப்பது மட்டும் போதாதப்பா, நீ சீஷனா இருக்கணும். சீஷனா இருக்கணும்னா இயேசுடைய கற்பனைகளை நீங்க நிறைவேற்றணும். இயேசுடைய கற்பனைகளை நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் கிறிஸ்துவனுடைய சீஷன் என்று இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். ஆண்டவரே, நான் உங்களுடைய கற்பனைகளை நான் நிலைச்சு நிற்கணும்னா கனியுள்ள ஒரு ஜீவியம் அவசியம். பரிசுத்தமுள்ள அனுபவத்தோடு கூட நான் வாழணும். தேவ சிந்தையை நான் பெற்றவனாக நான் வாழணும். உங்களுடைய அழைப்புக்கு நான் பாத்திரவனாக நான் காணப்படணும். முடிவு புரிந்து நான் நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவமாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவியத்தோடு கூட நான் காணப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ஏதோ கேட்டுட்டு நான் வெறுமனை போகிறதான அனுபவம் இருந்துச்சுன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. என் வாழ்க்கை மாற்றம் பெற்ற அனுபவமாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சப்பான்னு ஜோமனுமா. அன்பின் ஆண்டவரே, என்னோடும் எங்களோடு கூட நீதாமே பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளில் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்க கிருபை தாரும். தூய ஆவியானவர் தாமே ஆண்டவரை யாரை முன் குறித்திருக்கிறீரோ, முன் அறிந்திருக்கிறீரோ ஒவ்வொருவரையும் நீதாமே பரிசுத்தப்படுத்துவீராக. அவர்களை நீதிமானாக மாற்றுவீராக. அவர்களை மகிமையின் வாழ்க்கைக்கென்று கொண்டு வருவீராக. நிறைய தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துங்க. ஒவ்வொருவரையும் புடமிட்டு நடத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சித்தத்தை கற்றுக் கொடுப்பீராக. கனி உள்ள ஜீவியத்தோடு கூட வாழ்வதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே.